ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு FITUBE. இவ்வளோ நாள் அன்லிமிட்டட் வீடியோஸாக போட்டுட்டு இருந்தேன். ஆனால் இனிமேல் லைவாக போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் மசில் எப்படி க்ரோ ஆகுதுன்றத பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி மசில் எப்படி இருக்குன்னா, அது ஒரு எலாஸ்டிக் ஃபைபர். நீங்கள் அதை ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மசில் க்ரோத் பற்றி நான் சொல்கிறதுக்கு நான் ஒரு அனாலஜி யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் ஒரு ரிவர் இருக்குது. அந்த ரிவரில் திடீர்னு ஃப்ளட் வருது. அப்போ அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அதோட பேங்க்ஸில் நிறைய மணல் மூட்டையை போட்டு ஒரு லேயர் மாதிரி ப்ரொடெக்ஷனுக்கு பில்ட் பண்ணுறாங்க. அதே தாங்க மசில் க்ரோத். இப்போ அந்த ரிவரில் அந்த ஃப்ளட்டு தான் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறப்போ ஏற்படுற மைக்ரோடியஸ். அது எப்படி ஏற்படும்னா, நீங்கள் ஒரு வெயிட்டோட நீங்கள் பண்ணுற எக்ஸசைஸில் எசென்ட்ரிக் கான்ட்ராக்ஷன் ஒரு பாத் இருக்கும். அதாவது நீங்கள் வெயிட்டை வந்து பைசெப்ஸ் கல்ஸ் எடுத்துக்கோங்களேன். நீங்கள் வெயிட் இப்படி மேலே கொண்டு வரீங்கன்னா அது கான்சென்ட்ரிக் பார்ட் ஆஃப் தி எக்ஸசைஸ். அதே வெயிட்டை நீங்கள் கீழே கொண்டு போகிறீங்கன்னா அது எசென்ட்ரிக் பார்ட். இந்த எசென்ட்ரிக் பார்ட்டில் உங்கள் பைசெப் மசில் ஸ்ட்ரெச் ஆகும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மசில் வந்து ஒரு எலாஸ்டிக் ரப்பர் பேண்ட் மாதிரி. ஸோ ஸ்ட்ரெச் ஆகிறப்போ உங்கள் மசிலில் சின்ன சின்னதாக மைக்ரோடியஸ் ஏற்படும். இந்த மைக்ரோடியஸை ரிப்பேர் பண்ணுறப்போ தான் மசில் க்ரோ ஆகுது. சரி, அது எப்படி ரிப்பேர் ஆகும்? அதுக்கு உங்களுக்கு 3 விஷயம் தேவைப்படுது. நம்பர் 1 நியூட்ரிஷன், நம்பர் 2 ஹார்மோன்ஸ், நம்பர் 3 வந்து ரெஸ்ட். ஸோ நியூட்ரிஷனில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன். ஸோ இந்த ப்ரோட்டீன் நீங்கள் சாப்பிட்றப்போ உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற மசில் வந்து மெயின்டைன் ஆகும். அது கூட சேர்ந்து இந்த புதுசாக பில்ட் ஆகிற டிஷ்யூக்கான தேவையான அமினோ ஆசிட்ஸும் கிடைக்கும். அடுத்து ஹார்மோன்ஸ். ஹார்மோன்ஸில் வந்து உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டெஸ்டோஸ்டிரோனும் அப்புறம் க்ரோத் ஹார்மோனும். இந்த 2 இருந்தால் தான் உங்களுக்கு அந்த நியூ டிஷ்யூ பில்ட் ஆகிறது பாசிபிளாக இருக்கும். அதே நேரத்தில் ரெஸ்ட். இந்த ரெஸ்ட் வந்து உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு மைக்ரோடியர் ஏற்படுத்திட்டீங்க, அது ரிப்பேர் ஆகிறது உங்களுக்கு ஒரு டைம் வேணும். ஸோ அந்த டைம் நீங்கள் உங்கள் பாடி கொடுத்தா தான் அது ரிப்பேர் ஆகும். இல்லை நீங்கள் அது ரிப்பேர் ஆகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் அந்த டிஎஸ் காஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் பாடிக்கு ரிப்பேர் ஆக டைமும் கிடைக்காது, மசில் க்ரோத்தும் ஆகாது. ஸோ நீங்கள் ஒரு நல்ல மசில் க்ரோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கூட்டிக்கிட்டு மைக்ரோடியஸ் ஏற்படுற மாதிரி நல்லா ஒழுங்காக ட்ரெயின் பண்ணணும், ஒழுங்கான நியூட்ரிஷன் இருக்கணும், அதை ரிப்பேர் ஆகி ரெக்கவர் ஆகிறதுக்கு நல்ல ரெஸ்ட்டும் கொடுக்கணும். இவ்வளோ தான் அந்த மசில் க்ரோத். தேங்க்யூ.